உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய வார்த்தை என்பது அது வெறும் ஒலி அல்ல, அது ஒரு செயல் வடிவம் கொண்டது. அது ஒரு நோக்கத்தோடு புறப்படுகிறது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய தீரும். அது ஒரு நாளும் வீண் போவதில்லை. கடவுளின் திட்டம், அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய கட்டளைகள் அனைத்தும் வல்லமை உள்ளது. அது நிச்சயம் இது நிறைவேறும். நம்முடைய வாழ்வின் யதார்த்தம், இந்த உலகில் துன்பம் உண்டு, வேதனை உண்டு. இந்த வேதனையும் துன்பமும் நம்முடைய வாழ்வில் அது வந்து போகிறது. இந்த வேதனையிலிருந்து நம்மை விடுவிக்கின்ற ஒரே ஆற்றல் கடவுளுடைய வார்த்தை, அவருடைய வாக்குறுதி. அந்த வார்த்தை நம் வாழ்வில் எப்போதும் செயல்பட வேண்டும். நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி மிக அழகாக குறிக்கின்ற வார்த்தை, இயேசு கூறுகின்ற உவமை. நம் இருதயம் அவருடைய வார்த்தைக்கு தயாராக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை வானத்திலிருந்து இறங்கும் மழை போன்றது. அது எல்லா நிலத்திலும் விழுகிறது. ஆனால் இந்த மழை விழுந்த நிலம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து பயிர் வளருமா, கனி கொடுக்குமா என்பதை தீர்மானிக்கிறது. நம்முடைய வார்த்தையில் விழுகின்ற, நம்முடைய இதயத்தில் விழுகின்ற வார்த்தைகள் தான் இதற்கு அடிப்படையாக இருக்கிறது. நம்முடைய இதயம் நல்ல நிலமாயிருக்க எப்போதும் நாம் முயற்சிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் செயலாற்ற நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அது 30, 60, 100 எப்போதும் பலன் தரட்டும். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து அனைத்து நன்மையும் தீர்ப்பாராக.